நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அழைக்கப்பட்டவரும் அருகில் இருப்பவரும். அன்பு தகப்பனே, இந்த புதிய நாளை எங்களுக்கு காண செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களை ஒரு கருவியாக குடும்பமாக எடுத்து பயன்படுத்தியதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியின் அபிஷேகத்தாலே நிரப்புகின்றவரை நாங்கள் எப்படியெல்லாம் உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், உமது வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து மறைந்திருந்து பேசும் தகப்பனே. இந்த ஜெபத்திற்கு தடையாக இருக்கும் வான்வீதியில் சுற்றித் திரியும் கொள்ளாத ஆவிகள், அந்தகாரங்கள், இந்த எல்லைக்குள் சுற்றித் திரிகின்ற செத்து போன ஆவிகள் எல்லாமே என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எடுத்து அப்புறப்படுத்தி போட்டு முழு சுகத்தையும் முழு பலத்தையும் எங்களுக்கு கொடுத்து நல்ல உற்சாகத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற வல்லமையை கற்றுத்தரும்படியாக ஆவியானவரை உங்களை நோக்கி மன்றாடுகிறப்பா. எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாமே உமது பரிசுத்தமான இரத்தத்தினாலே கழுவி எங்களை தூய்மையாக்கி உமது பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் இருக்கும்படியாகவும் நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் என் தேவன் கிருபையினாலே என்று உங்களை நோக்கி ஆராதித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் இந்த நல்ல பிதாவே, ஆமென். Ego,
துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே எம் காணிக்கையும் கரங்களிலே எம் காணிக்கையும் கரங்களிலே நாங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே நாங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே நாங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே அன்புள்ள பிதாவே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். என்னை நடத்தி வந்தவரே ஸ்தோத்திரம். என்னை சுமந்து வந்தவரே ஸ்தோத்திரம். கண்மணி போல காத்தவரே ஸ்தோத்திரம். உணர்வை பொழிப்பெடுத்துள்ளவரே ஸ்தோத்திரம். நீதி புஷ்பமே ஸ்தோத்திரம். அலங்காரி நாயகரே ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம். பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்திரம். கண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவரே ஸ்தோத்திரம். யோர்தானை பின்னோக்கி ஓட செய்தவரே ஸ்தோத்திரம். எரிகோ மதிலை துதியினாய் இடித்தவரே ஸ்தோத்திரம். எரிவின் 5 அப்பத்தை வைத்து 5000 பேர் உணவளித்தவரே ஸ்தோத்திரம். நீல 12 கூட நிறைய வழியை செய்தவரே ஸ்தோத்திரம். இதோ வாசல்படி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனுடன் போஜனம் பண்ணுவேன் ஸ்தோத்திரம். அவனும் என்னிடத்தில் போஜனம் பண்ணுவான் என்று சொன்ன ஸ்தோத்திரம். வார்த்தை ஸ்தோத்திரம். ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தையா என் செவிகள் கவனிக்கச் இருக்கும் என்று சொன்ன வார்த்தை ஸ்தோத்திரம். நீ கையிலும் வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நடக்க வேண்டிய வழிகளை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். நீர் பசுவான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். நான் எலியாவை வனாந்தரத்தில் காகம் கொண்டு போஷித்தவரே ஸ்தோத்திரம். அவரோடும் கைமாக பெருக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்த பெருங்கூட்டமாய் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இறந்த சிறுமியை உயிருடன் எழுப்பினவரே ஸ்தோத்திரம். இறந்த லாசரை உயிருடன் எழுப்பினவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக உடன்படிக்கை செய்து கொண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக இறந்து மரித்து உயிர்த்தெழுந்தவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவை அடி வாங்கப்பட்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக காயங்களை வாங்கினவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக உன் முகத்தில் காரி துப்புனார்களால் அதை சகித்துக் கொண்ட ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீரே மெய்யான தெய்வம் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு என்றென்று பேச இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களோடு நடக்கிறவரே ஸ்தோத்திரம். நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். எம்மை தவிர உனக்கு வேறு தெய்வம் உனக்கு எதிர்க்க ஆகாது என்று ஆமென். ஸ்தோத்திரம். அந்த கட்டளைகளை குறித்தவரே ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்து, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்து, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடம் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடம் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிரித்து சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிரித்து சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை விட்டு என்னை மாறு குறையவில்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை விட்டு என்னை மாறு
காலை
ஆக்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காண்பீரையா. பெறவின நேரங்களில் உம் கிருபை காண்புதையா. என் அரணம், என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணம், என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. முடியாதையா வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. உனக்கு கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் அழித்திடுவேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சந்தரிப்பேன். உமது அன்பையினாலேயா எனக்கு தெய்வம் நீரையா. நானும் கேட்கம் நீரே. எனக்கு கோட்டை நீரையா. என் கோட்டை என் துர்கம் நானும் கேட்கம் நீரே. கோட்டை என் துர்கம் நானும் கேட்கம் நீரே. உங்க கிருபையில்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த தகப்பனே, எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு ஆண்டவரை நோக்கி அப்படி அந்த தகப்பனே, தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை வழி நடத்துகின்றவரே, மகா பரிசுத்தமுள்ள தேவனே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, அப்பா, 2 அல்லது 3 பேர் உமது நாமத்தில் எங்கு நாங்கள் கூட்டி ஜெபிக்கிறோமோ அந்த மத்தியிலே நான் வாசல் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அப்பா, வானத்தின் அக்கினி இறங்கி வரட்டும் அப்பா. இந்த இடத்தில் நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அதற்கு தடையாக இருக்கின்றார். ஒவ்வொருத்தரும் வரும்படியாக அப்பா இயேசப்பா இந்த நேரத்தில் உம்மை நோக்கி மன்றாடுகிறப்பா. சிறுமந்தையாக இருந்தாலும் அங்கேயும் நான் பிரவேசித்தேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அப்பா, இங்க வந்திருக்கவங்க ஒருத்தவங்க கூட வெறும் கையோட போகிறாதபடிக்கு என் தேவன் உமது கிருபையினால முடிசூட்டி அப்பா, இங்க வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் உமது பிரசனத்தை கொடுங்கப்பா, உமது கிருபை கொடுங்கப்பா. அப்பா, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது என் தேவன் ஒருவரால் தான் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இங்க நிக்கிறவங்க உமது கிருபையினால தாசா. உமது கிருபை இல்லாம எங்களால் வாழ முடியாதுப்பா, வாழ தெரியாது தகப்பனே. அப்பா, ஆவியின் அபிஷேகத்தாலே நிரப்புகின்றவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, நீ ஒருவர் தான் தகப்பனே தேவன். நீ ஒருவர் தாப்பா ரட்சகர். நீ ஒருவர் தாப்பா உன்னதமானவர். நீ ஒருவர் தாப்பா உலகத்தின் மீட்பர். நீ ஒருவர் தாப்பா இறந்து மரித்து கூட நான் உயிரோடு எழுப்பின தேவன் நீங்க தான் தகப்பனே. அப்பா, உண்மை தவிர வேற தெய்வம் இல்லாமல் போவதற்காக உமக்கு கொடான கொடி சோதர தகப்பனே. அப்பா, கல்லும் மண்ணாக இருந்தப்பா உமது சாயலாக எங்களை படைத்தீர் தகப்பனே. உமது உயிர் மூச்சை எங்களுக்கு கொடுத்து இதுவரைக்கும் வாழ வைத்திருக்கீங்களாப்பா. அப்பா, தேவாதி தேவனே, உமக்கு கொடான கொடி சோதரம் அப்பா. அப்பா, எல்லா கொரோனா நோயிலிருந்து இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்தீங்களாப்பா, இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்தீங்களாப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி சோதரம் தகப்பனே. மழை, வெள்ளம், காற்று, இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் மீண்டு எங்களை காப்பாற்றி வந்து கிருபைக்காக கொடான கொடி சோதரம் தகப்பனே. சோதரம் தகப்பனே, சோதரம் அப்பா. அப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கின்றவர் நீங்க ஒருவர் தான் தகப்பனே. ஒருவருக்கு திறக்க முடியாத அளவுக்கு கூட்டுகின்றவர் நீங்க தான் தகப்பனே. அதற்காக உமக்கு கொடான கொடி சோதரம் அப்பா. அப்பா, காற்றையும் கடலையும் ஒரு
அபிஷேகத்தை ஊற்றுங்க தகப்பனே, அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அப்பா மாம்சமான யாவர் பேரும் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா, அது போல எங்களை ஊற்றுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தரும் உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளது என்றவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன் கால்கள் கல்லில் மோதாதபடிக்கு உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்களப்பா, அது போல ஆபத்து நாளை நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஆபத்தை காக்கின்ற என் தேவன், என் ரட்சகர், என் பிதாவானவர், பிதாவிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய வல்லமை மிக்க தேவன் நீங்க தாப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அப்பா வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தை ஒருபோதும் அழியாது என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதற்காக உங்களுக்கு கொடான கோடி சோதரமாப்பா. எல்லாம் ஆகும், உம்மோடு ஆகும் தகப்பனே. நீ ஒருவர் தான் தகப்பனே எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர். நீ ஒருவர் தான் தகப்பனே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். நீ ஒருவர் தாப்பா நீதி உள்ள நியாயபதி நீங்க தாப்பா. நீ ஒருவர் தாப்பா நீதி அரசர் நீங்க தாப்பா. அதற்காக உங்களுக்கு கொடான கோடி சோதரம் தகப்பனே. துதிக்கிற ராஜா, துதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க தகப்பனே, ஊற்றுங்க தகப்பனே, ஊற்றுங்க தகப்பனே. சோதரம் சோதரம் துதிக்கிறோம் 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 சோதரம் சோதரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோதரம் சோதரம். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை சகத்தரே, ஆசீர்வதியும் என்னை சகத்தரே. ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை திறந்து வானகரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலை திறந்து வானகரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் என் சபைகளிலே, இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் என் சபைகளிலே, எழுந்திட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திருப்பாடல் அதிகாரம் 107. அதிகாரம் 107. கடவுளின் கருணையை புகழ்தல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைத்தோம், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோம். கிழக்கினின்றும் மேற்கு
பல நாடுகளில் நின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டு சொல்வார்களாக, பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வுற்று கலைந்து போயினர். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவரை நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றனர், உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தனர். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். ஆண்டவரின் பேருக்கு முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவர்களாக. சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர். அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களினின்று விடுவித்தார். ஆண்டவரின் பேரத்தை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. சிலர் கப்பலேறி கடல் வழியில் சென்றனர். நீர்த்திரள் மீது வணிகம் செய்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது. அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. குடி வெறியரைப் போல் அவர்கள் தள்ளாடி தடுமாறினர். அவர்களின் திறனெல்லாம் பயனற்று போயிற்று. புயல் காற்றை அவர் பூங்காற்றலாக மாற்றினார். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார். நீரோடைகளை அவர் வறண்ட தரையாக்கினார். காலை நிலத்தையோ நீர் தடமாக்க மாற்றினார். வறண்ட நிலத்தை நீரூற்றலாக செய்தார்.
அவர்கள் ஆண்டவரின் பேரின்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் ஆண்டவர் யாரெல்லாம் அழைத்திருக்கிறார்? நானே தெரிந்து கொண்டேனே மகளே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உண்மையை சொல்லி நான் அழைத்தேன், உண்மையை சொல்லி நான் அழைத்தேன், ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இது மாதிரி என்னை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லையா கை வைக்கிறதா கை வைக்கிறதா ஆண்டவர் சொல்ல எங்க சொல்ல பேசலா. அப்ப ஒரு பேர் சொல்லி அழைத்த தேவன் உங்களோட இருக்கிறாரா இல்லையா? யார் நடத்தி வரக்கூடாது? அழைத்தது யாரு? ஆண்டவர் அழைத்தது உண்மை என்றால் உங்களை யார் வழி நடத்தணும்? பாண்டியர்களுக்கு கூட கிடையாது, புரோகிரசிஸ்டம் கிடையாது. யார் வழி நடத்தணும்? என்னை நடத்தும் உமக்கு நன்றியையா, எனக்குள் வாழும் எந்த சேதா உமக்கு நன்றியையா. மாமன்றத்தை பற்றி நிறைய பேச்சு இல்லையா? ஒரு வாரமும் பேசுறாங்க. பத்தி கிறிஸ்துவ பத்திரிகை வாங்குறோம் படிப்பீங்க. அவங்க நம்பாடுறத பலருக்கு நான் 3 நாள் அனுப்பிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். என்ன மைய கருத்து நான் அனுப்பிச்சிடுறேன். இன்னும் 2 பேப்பர் அனுப்ப வேண்டியது. நம்பாடுக்கு குரூப் எல்லாமே போட்டுருக்கேன், படிச்சிருக்க நினைக்கிறேன். இந்த கருத்து படிச்சிருக்கேன். நேரம் கிடைச்சிருக்கு. அடுத்த 2 நாள் 2 ஆய்வுகள் இருந்த மடலில் அனுப்பிச்சிருக்கேன். என்ன சாராப்பு வேலை பார்க்க பேசிக்கா எல்லாத்தையும் ஒரே தீம் போடணும். அதை வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரே தீம் என்ன 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 சிந்தனை உள்ள ஓடுது. யாருமே படிக்கலையா? படித்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆள் தான் படிச்சு எதுக்கு மொத்தமாக அனுப்புவேன்னா, மொத்தமாக அனுப்பிச்சா படிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாம் சேர்த்துருக்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரே நாள் அடுத்து நடத்த மாட்டாங்க. ஏன் நடத்த மாட்டாங்க? நடத்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணாதான் என்னாகும், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே தீம் என்னன்னா, இறை மக்களுடைய பங்களிப்பு திருச்சபை என்பது அதிகார வர்க்கத்துள்ளது அல்ல, இறை மக்களை சேர்ந்துதான் திருச்சபை. திருச்சபையுமே நடத்த வேண்டியது இறை மக்கள் தான். எல்லாரும் சேர்ந்தான் திருச்சபை நடத்தலாம். அவங்க சொல்றதை கேட்கிறவங்களுக்கு மக்கள் கிடையாதுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்றத எல்லாரும் சேர்ந்து பேசிக் தீம் தான். இதுக்காக திருச்சி 2ஆம் அதிகாரத்தில் இருந்தது 60 வருடங்களாக எவ்வளவு முயற்சி எடுத்தும் அது இன்னும் நிறைவேறவே இல்லை. மிகவும் வருத்தமான ஒரு நிகழ்ச்சி. மாமன்றத்தின் மூலமாக நிறைவேற வேண்டும் என்ற இந்த கருத்து இறை மக்களின் பங்களிப்புக்கும் ஒன்று மக்கள் வராமல் இருக்கலாம், இந்த வர மக்களை வளராமல் அதிகாரத்துறை தடை செய்யலாம் என்ன கருத்துல 2 ஆய்வுகள் எழுதியிருக்காங்க. இதில் அடுத்து என்ன 2 பேர் ஃபார்ம்ஸ் எழுதியிருக்காங்க. 3வது நிகழ்ச்சிங்க 4வது 5வது நாளைக்கு வராங்க. அதை படி ஏன் படிக்கிறேன்னா, நாங்கள்லாம் அந்த ஊழியத்தை எதிர்ப்பு செய்கிறப்ப ஆரம்ப காலத்துக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் குருக்கள் எடுக்கிறது பயங்கரமான எதிர்ப்புகள். இந்த பிரேயருக்கு போகக்கூடாது வைக்கூடாது எதிர்ப்புகள். இன்றைக்கி மாமன்றம் சொல்வது என்னென்னா, இவர் தான் எல்லாத்தையும் நடத்தணும், இவர் தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறதே மாமன்றம் இன்னைக்கு அதை ஒரு தெளிவினை கொடுத்து அதிகாரங்கிறது இன்னே கிடையாது, அதிகார வர்க்கங்கிறதே இருக்கக்கூடாது, ஆளுநர் செய்வதே இருக்கக்கூடாது. ஒன்றிணைப்போம், ஒருங்கிணைந்த பயப்போம், ஒருங்கிணைந்த பண்றதுக்காக இந்த ஸ்லோகனை போட்டிருக்காங்க. வைத்தலாம் அதை எடுத்து படித்து பார்த்து அர்த்தத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் எடுக்க ஒரு சத்தியம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். வைத்தலாம் எல்லாம் பயப்படுத்துக்க ஒரு நாளாக எடுக்க அடுத்த புரியுதா? சரி, ஆதிப்போம் தொடர்பு ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமும் தொடர்பு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நல்ல கேட்க ஆண்டவர் சொல்லுங்க எல்லாரும்.
தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேசத்துக்கு போ. அதுல செல் இருக்கும், இதுல போடும். மெயினான வித்தியாசம். அடுத்து அதை அப்படியே அந்த பக்கத்தில் வச்சுங்க. திருத்துதற்படி 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. திருத்துதற்படி 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இல்லை எல்லாரும் எடுத்து முக்கியமாக எல்லாரும் எடுத்து பார்த்து 2 பக்கத்தையும் கையில் வச்சுக்க முடியலாதீங்க. அடையாளம் தான் வச்சுங்க, 2 பக்கமும் வச்சுங்க. எடுத்துட்டீங்களா? புதுப்படிப்பு பார்த்தீங்க? நான் பார்த்தீங்க, யாரை பார்த்தீங்க? நீ உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். செல் தான் கொடுத்துருக்காரு. பழைய படிப்பு பார்த்தீங்க? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். தேசத்துக்கு என்னோட வாங்கிறது வேற, செல்லுது வேற. அர்த்தமே மாறி போச்சு. நீங்க எடுக்கிற தீமை மீனா தான் அர்த்தமே புதுவழிகளில் அதை தெரிஞ்சு பண்ணாங்கன்னா தெரியாமல் பண்ணாங்கன்னு இல்லை. சரி, போங்கிறது வேற, அதில் போன்று இதில் செல் வாடு முதல்ல படித்தவங்க 2ஐயும் சேர்த்து படிங்க. வாங்குற வார்த்தையை வச்சு அதில் போ 12 என்ன சொல்லுங்க, போ. இதில் வா 2 வார்த்தையும் படித்து பார்த்து என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க. ஒத்தனை படிக்கிறீங்க, ஒரு படிக்கிறீங்க இல்லையா? 2ஐயும் படிக்க வேற வித்தியாசம் சொல்லுங்க. 2க்குள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்க? 12:3க்கும் 12:1க்கும் 7:3க்கும் என்ன வித்தியாசம்? அது என்னதான் கட்டளை போயிட்டான். கட்டளையா விரட்டு, புரியுதா? ஒரு காரியம் என்ன போட்டலி விரட்ட, வேற என்ன வாட அன்போடு கூப்பிடு. அப்ப வேற வித்தியாசம் 2 பார்த்து படிச்சாதான் தெரியும். தந்தை வீட்டை கையில கட்டுவானா? அதான் கேட்டு உன் தந்தை வீட்டை விட்டு எங்க சொல்லப்பட்டிருக்கு? எதுல? ஆதியாவது தந்தை வீட்டை விடுத்திருக்கு. திருத்துதல் பணியில தேவாலயத்தை தந்தை வீட்டை பற்றி சொல்லியிருக்கா? ஏன் சொல்லல? ஆனா ஏன் தந்தை வீட்டை விட்டு தான், தந்தை வீட்டு இல்லை, தந்தை வீட்டை விட்டு வாழ்ந்தாங்க. தந்தை வீட்டு தான், தந்தை வீட்டை விட்டா வீட்டை விட்டு வாங்க, தந்தை வீட்டு வாங்க. தந்தை எவ்வளவு தந்தை வீட்டை விட்டு வாங்க. என்ன வித்தியாசம் இருந்தது? ஏதாவது தப்பா? 2 ஆண்டவர் தப்பா சொல்லிட்டாரா? பைபிள் எழுந்த மாதிரி 2 இடத்துலயுமே செல்லுன்னு போட்டாங்க. ஒரு வாண்டது, ஒரு போட்டு. 2 வித்தியாசம். போகிறது கட்டளை, போ. விரட்டுறது, வாங்குறது ஏசப்பா வான அழைக்கிறார். அழைத்தவர் அழைக்கிறப்ப, ஆண்டவர் அழைக்க கொடுக்கிறப்ப வான்னா சொல்லுவார், போன்னு சொல்ல மாட்டார். அப்ப எது அழைப்பு? இப்ப திருத்துதல் பணியை கொடுத்திருக்கிற அழைப்பா, கடவுளை கொடுத்திருக்கிற அழைப்பா? அப்ப அது என்னது? ஏன் அங்க கட்டளையை கொடுத்தாரு? ஏன் அழைப்பா கொடுத்தார்? இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வழிநடத்துறது. நான் சொல்ற இடத்துக்கு போனா, கானான் இடத்துக்கு போனா சொல்ற நீ போன பெரிய ஜாதியாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்துல ஆபிரகாம் ஓகே அப்படின்னா பண்றதும் வழி இடத்துல இந்த பதவி பெருக போனே உனக்கு சந்ததி ஏற்படுத்துவேன், உனக்கு தேசத்திலே கானான் தேசத்துக்கு போட்டு வாழ்த்து கூப்பிடுறாரு. கானான் தேசத்துக்கு கானான் தேசப்படுறது உண்மை. முதல்ல நீ உன் இனத்தாரையும் நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேசத்துக்கு போ. 3 காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் வீட்டையும், தேசத்தையும், நாட்டையும், இனத்தையும் 3 சொல்றாரு. ஆனா திருத்துதல் பணியில என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நாட்டையும், இனத்தாரையும். அப்ப தகப்பன் பற்றி சொல்ல. அப்ப எது முதல் அழைப்பு இருக்கு? 2 அழைப்பு இருக்கு. திருத்துதல் பணியில தேவான் சொல்ற. யார் சொல்றது? அதெல்லாம் சேவான் சொல்ற. அப்ப சேவான் தப்பா சொல்லிட்டாரா? திரு ஏசாயா புத்தகம் 34:16 வாக்கு. 2 பக்கத்தை அப்படியே வச்சுங்க.
2 பக்கம் அப்படியே வச்சுங்க, அடையாளத்தை வச்சு அப்படியே வச்சுங்க. ஏசாயா 34:14 ஆண்டவருடைய நூலையும் கவனமாக தேடி வாசியுங்கள். வாசிங்க. ஆண்டவரின் ஏட்டு சுருளை ஆய்வு பண்ணுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை. இணையின்றி எதுவும் பழைய வழியில் வாசிப்போம். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. ஒன்றும் ஜோடி இல்லாமல் வசனங்கள் அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய வாய் அவை ஆவி அவர்களை சேர்க்கும். ஆனா பைபிள் எழுதுறது யாரு? யாரோ ஒருத்தங்க வாயில பேசியிருக்காங்க. யார் தொகுத்தது? அதனால எதுவுமே தப்பாவே இணைய வசனங்கள் இல்லாமல் என்ன பண்ணாது இருக்காது. ரைட்டுலா ரைட்டுலா ஏசாயா புத்தகம் எடுக்க முடியப்படுறது தெரியல. சரி, இப்ப 2 கூட வித்தியாசம் என்ன சொல்லுங்கப்பா? திருத்துதற்படி 7:3 அதை ஆதியாகமம் தடுப்புள்ள 12 என்ன வித்தியாசம்? திருத்துதர் பணி பார்த்தால கையெழுத்து காண சொல்லுமா? நல்ல கை தட்டு. யார் திருத்துதர் பண்ணா முதல்ல என்ன பண்ணாரு? அழைச்சிருக்காரு. என்ன சொல்லி அழைச்சாரு? திருத்துதர் பணியில இலக்கரை விட்டும் புறப்பட்டு வான ஆண்டவர் அழைப்பு. அப்ப அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாம். ஆபிரகாம் கூட உள்ளவங்க யாருக்காவது அழைப்பு இருந்துச்சா? அப்ப யார் போனோம்? ஆபிரகாம் மனைவி கொண்டு போயிருக்காங்க. மனைவியை விட்டு பிரிக்க முடியும். ஆனால் இந்த ஊழியத்தில் போறப்ப யார் புறப்பட்டு போறது? யாரெல்லாம் புறப்பட்டு போனாரோ ஆபிரகாம் கூட. அது 2வது அழைப்புக்கு அப்புறம் லோத்து. முதல் அழைப்பு எது? முதல் அழைப்பு எது? திருத்துதர் பணியோட அழைப்பு என்ன சொல்றாரு? ஒரு தேசத்தையும் இடத்தை விட்டு என்னோட புறப்பட்டு வாழ்ந்து நான் சொல்ல காணா தேசத்துக்கு போ, அங்கே ஒரு பெரிய ஜாதியா இருப்பேன், அந்த நாட்டை மக்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, மீண்டும் கூட்டிடுவேன் எல்லாத்தையும் சொல்றாரு. யார்? சேவான் வழியாக ஆண்டவர் பேசுறார். அப்ப முதல்ல கொடுத்த அழைப்பிலே வான்வழி அன்போடு என்ன பண்ணாரு? கூப்பிடுறாரு. பாக்கி போடுற பேர் மத்திய செய்தி அதில் 2 பக்கத்தை அப்படியே வச்சுங்க. 4:18 வாசிப்போம். மத்திய 4:18 இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவருடைய சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், வாருங்கடா பின்னாடி போன் சொன்னாரு. என்ன கொடுத்தாரு? வாருங்கள். வாருங்கள்னா அழைப்பு. அழைப்பு எப்பவுமே வாண்டார். அடுத்தது மத்தேயு 9:9 மத்தேயு 9:9 யோவான் 1:43 ரெண்டு வாசிங்க. படப்பட வாசிங்க. இயேசு அவரிடமிருந்து புறப்பட்டு போகையில் ஆயத்தரையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்ற ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா, எனக்கு பின் சென்று வா. எனக்கு பின் சென்று எல்லாம் சொல்லுங்க. எனக்கு பின் சென்று அழைப்பு என்றாலே எப்படி இருக்கும்? போன என்னதான் என்னதான் வெறுப்போடு சொல்லும். வெறுப்போடு. அப்ப ஆபிரகாமுக்கு அழைப்பு 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலே அழைப்பதற்கு இருந்திருக்கு இல்லையா? ஆபிரகாமுக்கு அழைப்பு 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலேயே இருந்திருக்கு. அப்ப ஆபிரகாம் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல. தகப்பன் வீட்டை பற்றி சேவான் திருத்துதர் குறிப்பிடப்படவே இல்லை. ஆண்டவர் அழைக்கிறப்பெல்லாம் வா வாட்டார். யோவான் 1:43 வாசிப்போம். மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்லுகிறார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு என்னை பின்தொடர்ந்து வா, என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறினார். என்னை பின்தொடர்ந்து வா. என்ன எல்லாரையும் வா ஆண்டவர் அழைப்பு எப்படி இருக்க வாங்க. அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் வான்னு சொல்லி அழைத்ததுதான் முதல் அழைப்பு. இந்த முதல் அழைப்புக்கும் வாக்கும் போவுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு? வாக்கும் போவுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு? வாசிப்போம். தொடர்ந்து 11ஆம் அதிகாரம் 34 வசனம். எல்லா பக்கத்தையும் அப்படியே அடையாளம் வச்சுங்க. எதையும் விட்டுறாதீங்க. இது எல்லாம் எடுத்துக்கணும். 11 சரி 11:32 ஆதியாகமம் தொடர்ந்து 11:32.
எடுத்தாச்சா? பாத்தீங்க தெராகு தன் மகன் ஆபிரகாமையும் தன் மகன் ஆரோனின் புதல்வன் லோத்தையும் தன் மருமகளும் தன் மகன் ஆபிரகாமின் மனைவியுமான சாராயையும் அழைத்துக் கொண்டு ஊர் என்ற கல்திய நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். கானான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கே அவர்கள் தங்கி வாழலாயினர். தெராகு தம் மகன் அபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் அபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்துக் கொண்டு ஊர் என்ற கல்திய நகரை கொண்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். யாரு கானான் நோக்கி புறப்பட்டு வந்திருப்ப? தெராகு, அபிராம், மனைவி சாரா, தேசத்துக்கு என்ன பண்ணார்கள்? எங்கே புறப்பட்டார்கள்? அங்கேதான் முதல்ல இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்தப்ப எங்க இருந்தாரு? ஊர்ல தான் இருந்தார். ஊர் என்பது இன்னைக்கு இருக்கிற பாபிலோனியான ஒரு பகுதி. மெசபோடிய தேசம் இடையில சொல்லப்பட்டது. பாபிலோன் தேசம், ஈராக்கு, மெசபோடோமியா, ஆரோன் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஈராக்கின் ஒரு பகுதி. பாபிலோனுக்கு தாண்டி போனா ஒரு சில ஊர்கள் மெசபோடோமியா இருந்தது. இவர்கள் மெசபோடோமியா இருந்து வரார்கள். ஊருன்றதெல்லாம் ஈராக், நீங்க இருக்கிற ஈராக், யூப்ரட்டிஸ் நதிபுரம், டைகிரிஸ் நதிபுரம் ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த ஈராக் தேசம். இங்க எல்லாம் புறப்பட்டவர்கள் வருகிறார்கள். எங்க புறப்பட்டுள்ளார்கள்? யார் காரணத்துக்கு போது தோராக யாராவது கூப்பிட்டாங்களா? யார் தோராக? யார் புறப்பட்டு வருது? ஆபிரகாமே ஆண்டவர் அழைத்தா. யார் புறப்பட்டு வருது? ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்தார். யாரை அழைத்தார்களோ அவர் மட்டும் ஊர்ல அவன் சொந்தக்காரன், இவனுக்கு தெரிஞ்சவன், அவன் பங்குல பெரியாரு, பங்கு பேர் அமைத்தது, வின்சென்டி படம் தங்கத்தது, மரியாதை சேனன், ஒரு ஓதே சேரு, இதெல்லாம் வேலைக்காக. தன் தகப்பன் தான் தோறாது அனுபவம் உள்ளவர். எப்படி பார்வைக்கு நடந்து போகணும், எங்க போய் குடியிருக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். அதற்காக மட்டும்தான் அவரை பயன்படுத்தி கொண்டு அவரை அழைத்து கொண்டு அவரை கேட்டுட்டு அனுமதி கேட்டு வந்திருக்கான். தோராக வேலையை கூப்பிட்டு வந்தவன் கானான் தேசம் போனாங்களா? என்ன பண்ணாங்க? கானான் தேசத்துல குடியிருந்த அங்கே என்ன பண்ணாங்க? வீட்டை கட்டி உட்கார்ந்துட்டாங்க. என்னாச்சு? ஊழி என்னாச்சு? இன்னைக்கு இப்படித்தான் பல பேர் சபைகளை பெருக்க வேண்டும், சிரிச்சவர் அங்கத்திற்கு எல்லாம் மேல விடுவிக்கிறது, ஆத்துமாக்கள் வெளிப்படுவார். நல்லது. அதுக்கப்புறம் மக்கள் உட்கார இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவார். நிறைய பணம், பணத்தை எல்லாம் பார்க்கணும். என்ன பண்ணுவாங்க? நாம இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு கொடுத்தோம், நல்ல ஒரு வாகனம் கொடுத்தோம். அப்ப எண்ணங்களை எங்க மாறி திருப்பி நம்முடைய கிறிஸ்து ஆலயங்களை பார்க்கணும். ஆலயங்களை பெருசா கட்டுகிறார், ஆனால் ஆத்துமாக்களை கட்டுகிறார்களா? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் ஓடி ஓடி தெய்வமே தாருமே ஆத்ம ஆரமே, தெய்வமே தாருமே ஆத்ம ஆரமே. நம்முடைய திருச்சபையை பார்க்கணும். ஆர்வமுள்ள இடம் குருக்கள் நிறைய பேர் ஒரு பங்குல போய் வேலை செய்யணும், ஒரு கிராமங்களாக போகணும்னு வரா. அவங்கள வந்து எங்கேயாவது அசிஸ்டண்டாக போட்டுருவாங்க. அங்கே அந்த பேக்டரி காற்று வந்து தாங்க முடியாது. ஆனால் என்ன ஆகுது? என்ன ஊழியத்துக்காக வந்தாலும் அதை விட்டுட்டு இவர் ஏன் நம்மளுக்கு இப்படி பண்ணுறாரு, ஏன் இப்படி நடக்குது, இது சிந்தனைகள் மாறி அது மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அவரோட நம்ம வேறு ஜாதிகள் அப்படி பண்ணுறாரோ, இல்லை நம்ம அந்தத்தினால பண்ணுறாரோ, இப்படி மன விளைச்சல் ஏற்பட்டு இவர்கள் இன்னொரு இடத்துக்கு கூட என்ன பண்ணுறாங்க? இதை ஃபார்முலாக வைத்துக் கொண்டு அங்கே அவர் ஊழியர்கள் ஆரம்பி. இப்படித்தான் ஆபிரகாம் தனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் கானான் தேசத்துக்கு போயிட்டு சொன்னார். அப்பா கூப்பிட்டு வந்தார். சரி, அப்பா பயனுள்ளவர், அனுபவம் உள்ளவர், பாரம்பரிய சில வழிக்கு தெரியும். ஆனால் எதுக்கு அவர் காரானூரில் தங்கணும்? எதுக்கு காரானூரில் வீடு கட்டணுங்க? எதுக்காக கட்டணும்? இப்படித்தான் ஆரம்ப ஊழியத்திலே ரொம்ப வேகமான நிறைய பேர் இருப்பாங்க. சொன்னால் உடனே எல்லாம் மூட்டை கட்டி பார்த்தா
செழிப்பான ஒரு இடத்தை பார்த்தவுடன், செழிப்பான ஒரு வாழ்க்கையை பார்த்தவுடன், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பார்த்து அங்கேயே செட்டில். எங்க போறதில்ல, கானானுக்கு போறது. இப்படித்தான் ஆபிரகாம் வாயின் அடைக்கல் வந்தாரு. எங்க தங்கிட்டாரு? என்னுடைய ஊழியத்தில் நான் எப்படி இருக்கேன், என்னுடைய ஊழியத்தில் இது போதும் நினைத்து நான் காட்டி விடல. தேவன் என்னை எங்க போக சொல்றாரு, என்ன பண்ணாங்க, போகணும். அதான் ஊழியம். நான் நினைத்தது செய்வது ஊழியம் கிடையாது. தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றதான் ஒரு ஊழியம். அப்ப ஆபிரகாம் ஊழியத்தை முதல் பகுதி முடிஞ்சு போச்சு. கானான்ல வந்து தங்கிட்டாரு பிரசாத். அடுத்த வசனம் வாசிப்போம். 11:22ல தேராவுடைய ஆயுசு நாட்கள் 25 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். வைத்தலார். இப்ப என்னாச்சு, அவங்க அப்பா சாகு வரைக்கும் கூலி என்ன பண்ணல, தேவன் அழைத்து அழைப்பங்க வேலை செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் தெரிஞ்சப்ப ஊழியத்துக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் ஊழியத்தை எடுத்தார். யார் அழைத்தாலும் அழைக்கப்படுதான். தேவை நம்ம கால் டிக்கெட், அரை டிக்கெட், 1.5 டிக்கெட், 1.5 டிக்கெட், 2 டிக்கெட் தேவையே கிடையாது. யார் கூட வருது? அவர் நம்ம கூட வரும். எதுக்கு துணை நமக்கு? எதுக்கு துணை? ஆபிரகாம் மனைவி போண்டினார். எதுக்கு லோத்தை கூட்டிட்டு, தேராவை கூட்டிட்டு, அவங்க வீடை கட்டிட்டு உட்கார்ந்து அப்படியே செட்டில் ஆகி தோராக மறிக்கும் வரை ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை ஆபிரகாம் நிறைவேற்றவே இல்லை. இப்படித்தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இப்படித்தான் ஆண்டவர் அழைச்சிட்டார்னா அழைத்தது இல்லை. ஆண்டவர் திருவயதிலே யார் அழைத்தாரு? சாம்பல் அழைத்தார். அழைத்தது உண்மை. உடனே சாம்பல் கர்த்தாவே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன். அது போல நேற்று உட்கார்ந்து இருக்கும் பெனடிக்ட் சின்ன பையனா இருப்பாரு, பாப்பா சின்ன பையனா இருப்பாரு. ஆண்டவர் கூட என்ன இருந்து பேசுவார். பிள்ளைங்களா ஆர்வம் வரும். ஸ்கூல் இல்லைன்னா உடனே பிரேயர் பண்ண. இந்த ஆர்வம் ஏன் இருக்குது? ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்தது. திட்டத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் கொண்டாந்து வைக்கிறாங்க. சும்மா கிடையாது. ஊர்ல எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறப்ப ஏன் இந்த ஒரு சில குடும்பங்களை கொண்டாந்து சேர்க்கிறாங்க. இந்த குடும்பங்களை வைத்து ஆண்டவர் திட்டத்தை, அப்படித்தான் ஆபிரகாம் குடும்பத்தை வைத்து கணவனையும் மனைவி வைத்து ஆண்டவர் திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அடுத்தவர்கள் அழைப்பு தேராகிறது கிடையாது. பக்கத்தில் பார்த்தவங்க அழைப்பு தேராகிறது கிடையாது. அதனால அவர் அனுபவம் உள்ளவர் என்ற அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள ஆபிரகாம் எடுத்து ஊழியத்தை என்ன பண்ணாரு, ஆண்டவர் தரிசனத்தையே மறந்து போய் அங்கே சொகுசா தங்கினார். இதை தங்கினவர்கள் தான் 12 பற்றி வாசிக்க முடியும். 12 என்ன சொல்றது? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேசத்துக்கு இப்ப ஏன் போன்னு சொல்லாரு? புரியுதா உனக்கு? ஏன் சொல்லாரு போன்னு சொல்லாரு? ஊழியத்தை விட்டுட்டு சொகுசா உட்கார்ந்துட்டார். இன்றைக்கு ஊழியத்தை ஆறுதல் கொடுத்து இது 2வது நமக்கு முதலமைப்பு கிடையாது. இது 2வது முதலுடைய ஆரம்பிச்சது ஒரு போதினம் போதும். நம்ம தெரிஞ்சவரை இது மாதிரிலாம் யாரும் பண்றது இல்லை. இதுக்கு மேல எடுத்து நம்ம பண்ணிட்டு இதையே மக்கள் பண்ணா போதும் நினைக்கிறார். பேசுதலா ஆண்டவர் உங்களை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அது நடக்கும் வரை ஊழியர்களால் போய்கொண்டே நினைக்கணும். ஓடுகிறே சொல்ல மாட்டாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் அடுத்தது நீங்க போக போக அங்க திஸ் வேன்னு ஏரோ மார்க் போட்டு நான் மராத்துக்கு வழி போட்டுருப்பாங்க. ஒரு சிலர் கூல் ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க, ஜூஸ் வச்சிருப்பாங்க, நிறைய வச்சிருப்பாங்க. நின்று கூட சாப்பிட்டு போறேன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஓட முடியாது. ஸ்டெமினாவுக்காக குளுக்கோஸ் இதனால எல்லா நாளும் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு சில பேர் அங்கேயே சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க,
அவளுக்கு என்ன கிடைச்சா எங்க எங்க இருக்குன்னு தெரிய. இப்படித்தான் நாம் ஆபிரகாம் எங்க இருக்கு தெரியாம காரான உட்கார்ந்துட்டார். அதெல்லாம் காரானூர் தமிழ்ல கொடுத்துட்டு அங்க காரானூர் காரானூர் ஊர் பேர். இப்படியாக நம்முடைய மராத்தாண்டத்தை எங்க போய் முடிகிற எங்க போய் நிக்க போறாங்க நமக்கு தெரியாது. உங்களை என்னவாக உயர்த்த போகிறார், என்ன இடத்துல போய் வைக்க போறாங்க யாருக்குமே தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாபாசன வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டுக்கு அழைப்பை கொடுத்து உட்கார வச்சிருந்தார். ஒவ்வொருவரையும் குறித்து தேவதத்தை தெரியாது. மராத்தாண்ட பாதி காலமாக போய் போடலாம், 10 பாதி ஓடலாம், முக்கா போடலாம். ஆனா முழுசும் ஓடி முடிக்கிறோம் என்ன கிடைக்கும்? அது மாதிரி நான் என்ன பண்ணணும், முழுசு ஓடி முடியும். மராத்தாண்ட இங்கே நாங்க பார்த்தா தெரியாது. ஒருவேளை இன்னும் ஸ்டார்டிங் பண்ண ஒரே தான். ஆனா பாதை எப்படி இருக்கும்? எங்கேயாவது சுற்றி வரக்கூடிய பாதைகளாக போனாதான் வழிகட்டு போக வேண்டும். அப்படித்தான் ஆபிரகாம போ அப்படி சொல்ற. இப்ப என்ன சொல்றாரு? 1ஆம் சமாத்தியம் 12 சத்தமா உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தில் இருந்தும் உன் தந்தை வீட்டில் இருந்தும் தந்தை வீட்டு பேர் தந்தை வீடுன்னு வீடு. அந்த வீட்டை விட்டுட்டு போனோம். வீட்டை விட்டு போனோமா? முதல்ல எனக்கு அப்பா வீடு ஆக்குது. இப்ப யார் வீடாச்சு? அப்பா சேர்த்து போனது யாருக்கு சொந்தமாயிட்டு வீடு? அதான் அப்பா வீட்டை விட்டுட்டு நீ போகணும். இதனாலதான் அப்பா வீட்டை விட்டுட்டு போகல. உன் இனத்தை விட்டு படாம முதல்ல 2 சொன்னாரு. உன் தேசத்தை விட்டும் இனத்தை. இப்ப 3 சொல்லிட்டாரு. கண்டிஷன் தகப்பன் விட்டுட்டு போட்டார். விட்டுட்டு போனாரு. தகப்பன் வீட்டு விட்டு போனார். அப்புறம் எதை விட்டு போனாரு? ஊரை விட்டு போ. தேசத்தை விட்டு யார் விட்டு போறா? இனத்தாரை விட்டு போற. 2வது ஊழியத்துக்கு என்னாச்சு? இப்படித்தான் நம்முடைய ஊழியம். ஐயோ பாவம் லோத்து என்ன பண்ணுவோம்? எனக்கு யார் இருக்கா பார்க்கணும். ஆனால் நான் தான் பார்ப்பேன்னு இங்கே குருவானவர் ஆடவர் நீங்க பார்க்க பாருங்க. தங்கள் குடும்பங்களை பராமரி அழைத்தவர் தேவன் என்றால் என்ன பண்ணாரு? அவர் அதை பாதுகாப்பார் என்று சொன்னால் நீங்க ஊழியர்கள் தொடர் சீர்திருத்த சபையாக விட்டு மற்ற சபைகள் இப்படிதான் என்ன பண்ணாங்க? கண்ணன் பையன், அக்கா பையன், இந்த பையன், அந்த பையன், எந்த பையன் இருக்காலும் எல்லாருக்கும் இருளுக்கு செல்வத்திற்காக என்ன பண்ணார்கள்? ஊழியர்கள் பல பணங்கள் என்ன பண்ணார்கள்? அப்படித்தான் லோத் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அந்த லோத்து பாவம் என்ன பண்ணுவான்? சித்தப்பா பையனாச்சு, அவனுக்கு பராமரிப்புக்கு ஆள் இல்லையே, என்னை விட்டு அவர் யார் இருக்கான்னு சொல்லி அவனையும் அழைத்து யாருடைய தத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டான். அழைப்பு யாருக்கு? லோத்துக்கு அழைப்பு இருந்துச்சா? தேராக அழைப்பு தேராக செத்து போயிட்டான். செத்து போனவர் மீண்டும் ஆண்டவர் இருந்து சொல்ற ஆபிரகாம் கேட்டாரா? என்ன பண்ணாரு? திரும்பி இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் பலன். தங்கச்சி கூட வந்தா பாட்டு போடுவாரு. ரெஜி பாச்சு நான் கூட்டு போடுவேன். ரெஜி வந்தானே ரெண்டா ரெண்டி பாச்சு தங்கச்சி கூட வந்தா தங்கச்சிக்கு வேற ஒழியும், மோகச்சிக்கு வேற ஒழியும். அதனால அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இங்க அது மாதிரி எங்க அம்மா கூட போனாதான் நல்லா இருக்கு. காடி கிடையாது. உங்க அம்மாவுடைய ஊழியம் வேற, உன்னோட ஊழியம் இப்படித்தான் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். தெளிவா ஆண்டவர் எதை விடணும், எங்க போகணும் ஆண்டவர் தெளிவா ஊழியத்திலே சொல்லாமதான் இருக்க மாட்டார். அது இல்லாத ஊழியமா இருக்கட்டு, துறவர ஊழியமா இருக்கட்டு, எந்த ஊழியமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல வேண்டியது தெளிவான எல்லாரும் கேட்பாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க. நாமே இந்த நாள் இதை படிச்சிருக்கோம். ஆபிரகாமுக்கு அழைப்பு எப்ப இருக்கு தெரிஞ்சுக்கணும்? 12வது தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாலே அவர் அழைப்பு 2வது அழைப்பாக ஆண்டவர் 2வது அழைச்சு அனுப்புறாரு. மகனை கூப்பிடாரா? பக்கத்துல சொல்லுங்க. பக்கத்துல நல்லா சத்தம் இப்படித்தான் சொல்லுவார். வைத்தரா அவர் என்ன பண்ணுவான்? அப்போ கிளம்பி போனார். ஆனா யாரும் விடல. என்ன நடந்தது? லோத்தை கூட்டு போனால இருக்கு. வாசிப்போம் 12:10 வாசிங்க. அந்நேரத்திலே பஞ்சம், அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. 5வது வாசிப்போம் 12:5. என்ன பண்ணாரு பாருங்க அவரு. ஆபிரகாம் தம் மனைவி சாராயையும் தன் சகோதரன் லோத்தையும் உடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்ந்திருந்து செல்வத்துடனும் வைத்திருந்த ஆண்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தார். கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டார். ஆசீர்வாதம் கிடைக்கணும். என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு?
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இரண்டாவது வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்ப சொத்தை எல்லாம் வித்து எல்லாத்தையும் அங்க சம்பாதிக்குது. அப்ப 6 நாள் என்ன பண்ணிருக்காங்க? சம்பாத்தியம் பண்ணிருக்காங்க. தாங்கள் நமக்கு சம்பாதித்த எல்லா பொருட்களையும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்து அங்க போனா உட்கார்ந்து சம்பாதிச்சு உட்கார்ந்துருக்கிற ஊழியர்களுக்கு தான் இன்றைக்கு ஆண்டு. நாமளும் அப்படிப்பட்ட ஊழியர்கள் கோவப்படாததற்காகத்தான் தேவனை முன்னெச்சரிக்கையா நமக்கு என்ன பண்ணாரு சொல்லுறாரு. நமக்கு தேவை ஒன்று உண்டு. தேவைகளை தேவன் சந்திப்பார், ஆசைகளை தேவன் என்ன பண்ணுவாரு? சந்திப்பாரா? ஒரு வீட்டில் ஷோகேஸ் இருக்கா? ஷோகேஸ் இருக்கா? ஷோகேஸ் என்ன வச்சிருக்கீங்க? தேவையா ஆசையா? அழகு. இவரோட தேவைக்கு என்ன இருக்கலாம்? ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கும், காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கும். யூனிஃபார்ம்னா ஒரு 10 நாளைக்கு போகிற ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். எத்தனை ட்ரெஸ் இருக்கு யூனிஃபார்ம் இருந்தா? 30 to 40. அதில் ஒரு சிலர் போடாமலே இருக்கும், ஒரு சில புடவைகளை கட்டாமலே எதுக்கு வச்சிருக்காங்களா? ஆண்டவர் ஆசைகளை சந்திப்போம். பரவாயில்லை, எங்கள் அன்றாட இன்னைக்கு வேலையில் ஆண்டவர் பார்ப்பேன். நாளைக்கு உயிரோட இருந்தால் பார்த்துக்கலாமே. நான் உயிரோட இருந்தா ஏன் நாளை பற்றி வருவேன்? நாளைய தீனத்தை குறித்து எல்லாம் பார்த்துக் கொள்வார். அப்ப ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் முதல் அழைப்பிலேயே போயிடுவீங்களா? கோபப்பட்டதான் போவீங்களா? வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல போவீங்களா? எப்ப போவீங்க? வாங்க இந்த திட்டு தெரியுமா இருக்கு? எல்லாத்தையும் சகோதரி எல்லாத்தையும் பெறப்படாது. காணாது திருப்பி உடனே சேர்ந்து நிறைய பேர் காணாத அங்கதான் போச்சுறாரு. வேற ஒன்றும் செய்யறது இல்லையா? என்ன ஊழியம் கூட அதை கொண்டாட சொல்றேன். ஒரு பெரிய ஜாலியாக உன் பேரை பெரியப்படுத்தி நீ ஆசிரியர் என்ன அங்க போனா என்ன நடந்துச்சு? 12 வாசிப்போம். 10 12 10. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். என்னாச்சு? கானான் தேசத்திலே தங்க முடியல. ஏன் தங்க முடியல? ஏன் பஞ்சம் வந்துச்சு? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்குதான். ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் சும்மா தான் சொல்லணும். வெயித்தலா நடப்பு பணிக்கு ஆண்டவர் வார்த்தை ஒரு வார்த்தையின் சிற்றெழுத்துக்குள்ளேயோ வெண்ணும் மண்ணை ஒழிந்து போகலாம். வார்த்தையின் சிற்றெழுத்துக்குள்ளேயோ அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை முதல் தடவை தான் விட்டுட்டாரு தப்பா. 2வது தடவை கவனமா இருந்திருக்கலாம் இல்லையா? இப்படி ஈவி இறக்கம் பார்த்து பாரபட்சம் பார்த்து அழைப்பில்லாதவர்களை கூட வைத்துக் கொண்டால் ஊழியம் நடக்கவே நடக்காது. பக்கத்தில் பார்த்துங்க, அழைப்பில்லாதவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டால் ஊழியம் நடக்காது. அதனால உங்களுக்கு அழைப்பு இருக்கா அதை செய்யுங்க. உங்கள் கணவரோட உங்கள் மனைவிங்க செய்யுங்க. இல்ல வாழ்வு பிள்ளைங்களா ஆண்டவர் யாரோட இணைச்சிருக்கிறா அவங்களே செய்யுங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு வேண்டியவர் அவங்க கூப்பிடா கோவிச்சுப்பாங்க, அவங்களுக்கு சொல்லலாம் வருத்தப்படுவார். இதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் வருத்தப்படுவாரா? ஆண்டவர் சந்தோஷப்படா மட்டும்தான் பார்க்கணும். ரைத்தரா கைதட்டி ஆண்டவர் மேம்படுத்துவோமா? அந்த ஊழியத்தின் காலையிலே ஆதரவாளர் இனத்தாரை கூட அங்க என்ன வந்துச்சு? ஊழியத்தை ஆண்டவர் சொல்லி நம்பி வந்துட்டேன். கையில காசு தான் சாப்பாட்டு வழியெல்லாம் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் கூட வச்சிருக்க? லோத்தை கூட வச்சிருக்க. நீ காணானுக்கே போகலன்னா என்ன அர்த்தம்? யார் கூட வச்சிருக்க? தேராக கூட வச்சிருக்க. ரைத்தரா அழைப்பில்லாதவர்களை கூட வச்சிருக்க அர்த்தம். ஆண்டவர் அழைப்பில்லாதவர்களை கூட தேராக அழைப்பு இல்லை, லோத்துக்கு அழைப்பு கிடையாது. யாருக்கு அழைப்பு? ஆபிரகாமுக்கு தான் அழைப்பு. இது யாருக்கு அழைப்பு? எனக்கு தான் அழைப்பு. பக்கத்துல பார்த்துங்க, எனக்கு தான் அழைப்பு. ஆனா நீங்க கூட உங்க ஃப்ரெண்டு, உங்க நண்பர்கள், உங்க சுற்றத்தார், ஐயோ அவங்க பெரியப்பாப்புல சித்தப்பாப்புல இவங்கெல்லாம் கூப்பிட்டுலாம் அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்க நல்லா பாடுவாங்க, நல்லா கேசைவாதி எல்லாம் வேணா அவரவாதி கேட்சோ வைத்தலாம் வைத்தலாம். அதனால அழைப்புக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை உங்கள் ஊழியர் கூட வைத்துக் கொண்டால் ஊழியம் என்ன நடக்கவே என்ன வந்துச்சு? என்ன பாக்குறாங்க?
ஏன் இப்படித்தான் வேண்டாததை கூட வச்சிருந்தா அவர்கள் ஆலோசனை கொடுக்க மாட்டார்கள். என்ன சொல்றாங்க? எகிப்தை யார் பக்கத்துல எகிப்துக்கு பின்னால வரும் சோதம் போவரை வெட்டி பார்க்கறத லோத் என்ன சொல்றாரு? எகிப்தை போல எப்படி இருந்துச்சு? செழிப்பாய். இப்ப தர்மத்தை யார் கொடுத்ததா இருக்கு? லோத்து கொடுத்தாங்க. பாருங்க, கூட அழைப்பில்லாத ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. எப்படிப்பட்டது? அங்க போற எகிப்துக்கு போனா ஊருக்குள்ள போனா என்ன சொல்றாங்க? சாராளை பார்க்கறது. 60 வயசு சாராளை பார்த்து ரொம்ப அழகுள்ள பெண்ணா இருக்காரு. உடனே யாருன்னு கேட்கிறான். கேட்டான்னு சொல்றான், சகோதரி பார்வோனுக்கு மனைவியாக்கிறேன்னு தூக்கிடுவேன். யாரால வந்து விடுது? அழைப்பில்லாதவரை கூட வைத்திருப்பதாலே. பக்கத்துல பார்த்துடுங்க, அழைப்பில்லாதவரை கூட வைத்திருக்கிறாங்க. அதான் அழைப்பில்லாத பக்கத்துல வச்சு ஆலோசனை எல்லாம் கேட்டுட்டு அதை கீழே வைக்கணும். கூட வைக்க கூடாது. எங்க வைக்கணும்? கீழே வைக்கணும். கூட வைக்க கூடாது. இணைய வச்ச முடியும் செய்யக்கூடாது. கீழே வைக்கணும். வைக்கிற சொல்றதை செய்யற மாதிரி வைக்கணும். ஆலோசனை கொடுப்பாங்க. கூட வச்சுக்கிட்டு உங்களுக்கு மூப்பர்களாகவும் உங்க பெரிய பங்குல பெரிய ஆட்களாக வச்சிருந்தோம்னா உங்களுக்கு நடக்காது. அன்னைக்கு பல பங்குகளை பார்க்க அழைப்பில்லாத பலர் அந்த இடத்திலே இருக்கிறார். அழைப்பில்லாத பலர் பல தலைவர்களாக மூப்பர்களாக இருக்கிறார். இதெல்லாம் என்னாச்சு? கிடைச்சியா? அந்த குருவானவரோ சபையை நடக்கணும்னு நினைச்சாலும் அது என்ன? ஏன் நடக்காது? அது யாரும் இல்ல, அழைப்புள்ளவர். அதாவது ஒரு விச்சத்தை பால் சரியா இருக்கு, ஒரு மரியாதை சரியா இருக்கு, பங்கு பெறையா இருக்கு, அந்நியமா இருக்கு. அழைப்பை பெற்றவர்களாக இருக்கணும். அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்களாக இருக்கணும். இவன் ஏன் ஜாதி, இவன் மாமன், இவன் மச்சா, அவனதான் நான் வைப்பந்தில் வச்சோம்னா எல்லாமே ஓய்யா. ஊழியத்தை தெளிவாக அறிந்து கொண்டு அழைத்தவர் என்ன அழைத்திருக்கிறார்? அழைத்தவர் உண்மையுள்ள பாட்டு டக்கு பாட்டு என்ன இல்ல அதனால இன்னைக்கு ஆபிரகாமுக்கு 2வது அழைப்பு வந்தவர்களும் முழுமையாக ஆண்டோடைய திட்டத்திற்கு போனதுனாலே என்ன நடந்ததுங்க? நான் ஊழியத்துக்கு ஆண்டோர் சொல்லிதான் இருந்தேன். எனக்கு வியாபாரமே நடக்கல, எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு உடல் சுகமே இல்லை. இதெல்லாம் ஏன் வருது? யாரை கூட நீங்க வச்சிருக்கீங்க? யூதாஸ் சொல்லாத இருந்தான். யாரை கூட வச்சிருந்தான்? யாரை கூட வச்சிருந்தான்? மணப்பையை கூட வச்சிருந்தான். அதனால இயேசுவின் அன்பை அவனால் என்ன செய்து அறிந்து கொள்ள சித்தோனை பார்க்கிறோம். நல்ல இதுவரைக்கும் வேதத்தில் இல்லாத பராக்கிரமத்தால் ஒரு கட்டித்தாரை கழுதை எடுத்து 1000 பேரை கொண்டு தீட்டார். ஒரு பெரிய நகரமே புல் சேனையை கூட்டினோடு ஒத்த ஆளை பிடிக்கிறது. ஒரு ஆளை பிடிக்கிறது என்ன தேவை? ஒரு நாட்டோட மிலிட்டரி முடிய ஏன் முடியல? இரும்புக்கால போட்டு பூட்டிக்கிறாங்க. சும்மா சோழன் பேக் போடுற மாதிரி என்ன பண்ணா தோல்ல மாட்டேன் அவ்வளவு பராக்கிரமத்தை கொடுத்தவன். எங்க அழைப்பு அவனுக்கு தெரியலாவுக்கு அழைப்பு இருந்துச்சா? அவன் மனைவிக்கு வேணும்னா அழைப்பு இருந்திருக்கிறான். அவன் மனைவி ஆக்கியிருந்தா அவனுக்கு அழைப்பு இருந்திருக்கிறான். ஆனா தெரியலா ஒரு பேசி அவளுக்கு அழைப்பு கிடையாது. அவளோடு உட்கார்ந்து என்னாச்சு? கிடைச்சியா? என்னாச்சு? எல்லாமே ஏன் போச்சு? இவன் என்ன தப்பு செய்தாலும் ஆண்டவர் மன்னிச்சிருப்பேனா? இவனை வைத்து ஒரு பெரிய எழுப்பதனை இஸ்ரேல் மக்கள் கொடுக்க ஆண்டவர் ரெடியா இல்லை. நீ வேசி அவளை பயன்படுத்தி வந்ததால ஆண்டவர் விட்டுருப்பார். நீ அவட்ட போய் மனைவி மாதிரி எல்லா உண்மையும் என்ன பண்ண வந்துட்ட? வேசி மாதிரி பயன்படுத்தி இருந்தாலும் பெருசா தெரிஞ்சிருக்க. அவளோட தங்கி உன் உள்ளத்தை நினைவுலாம் அவட்ட சொல்லி என்னாச்சு? கிடையாது மனைவி மாதிரி நினைச்சு. அவளுக்கு அழைப்பு கிடையாது. அழைப்பு இருந்ததாலும் சொல்லியிருப்பாளா? மனைவி ஏதாவது சொல்லியிருப்பாளா? அழைப்பு இல்லாத காரியத்தை போய் வாயை விட்டதால என்னாச்சு? அவருடைய கேரியரை கிடைச்சாச்சு முழுமையாக போய்
இப்படியாக அழைப்பை இழந்த யூதாசை பார்க்க, ஏன்னா அவன் கை கூட இருந்தது பணப்பை. பணப்பை கூட எல்லாம் இருந்தால் அவன் இயேசுவை பார்த்து பேதுருவை பார்த்து பேதுருவை போல மனம் திரும்பி இருப்பான். பணப்பையை பார்த்து இயேசு பார்க்க முடியும். சாலமோன் நல்ல அழைப்பு, தாவீதோட மேன்மையான அழைப்பு. ஆண்டு ஆலயத்தை அவன் தான் கட்டுவான்னு சொல்றார், எல்லாம் கட்டுறார். என்னாச்சு கடைசி அழைப்பு? என்னாச்சு கடைசி? அந்நிய பெண்களை திருமணம் செய்தார். நீ ராஜாவோட எத்தனை பேர்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாராங்க, ஆனால் இஸ்ரேல் தேசத்தை பெண்களை மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணணும். கணவனை தோல்வியை எச்சரிக்கிறார், நீ அந்நிய பெண்களை திருமணம் செய்யாதே. எல்லாத்தையும் அழகான பெண்களை திருமணம் செய்த இவருக்கு வயசான எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர் மேடையை கட்டி கொடுங்க, அதுக்கு பலியிடுங்கன்னு தூபம் காட்டுங்கன்னு அந்நிய தேவனுக்கு தூபம் காட்டவும், அந்நிய தேவனுக்கு பலிபடை செலுத்தவும், அந்நிய தேவனுடைய உருவங்களை வைக்கவும் எல்லாத்துக்கும் உடன்பட்டது. பேசிக்கே என்ன, உண்மையான தேவனை ஆராதிக்கிறவர் சிலைகளையும் பாகால்களையும் வழிபடவும் அதற்கு மேடைகளை கட்டி கொடுக்கவும் வேண்டாரு. எதனால? அழைப்பில்லாத பெண்களை திருமணம். இஸ்ரேல் மக்கள் அழைப்புள்ள பெண்கள், ஆனால் அந்நிய தேசத்து பெண்கள் அழைப்பில்லாத. இன்னைக்கு நம்ம மத்தியிலும் அழைப்பில்லாத பெண்களை திருமணம் செய்கிறார். அழைப்பில்லாத பெண்களை அது என்னவாகுது? தேவனை பிடித்தார்கள். அழைப்பில்லாத ஒரு காரியத்தை நாம் அது பூமியமாக இருந்து குறித்த வாழ்ந்தார்கள். அழைப்பில்லாத ஒருவரை தேர்ந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையிலும் நடைபெறும். சாலமோனுக்கு திருப்பி வருவோம், நம்ம ஆபிரகாமுக்கு திருப்பி வரும். வாசிப்போம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம், 12-11 வாசிப்போம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராவை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர்களை காணும் போது இவள் அவருடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். அழைப்பை பெற்ற ஒருவனுக்கு இப்படிப்பட்ட சோதனை வரலாமா? மனைவியை சகோதரி சொல்ல சோதனை வரலாமா? ஏன் வந்துச்சுங்க? அழைப்பு இல்லாதவன் யாரை வச்சிருக்க? யாரை கேட்டு எகிப்துக்கு போனேன்? ஆர்டர் கேட்டியா? யாருக்கு சார் சொன்னது? எகிப்து போதில்லை. சோதம் போரை பார்க்கற லோத்து சொல்லுவோம், எகிப்தை போல இருக்கிற அப்படியே பண்ணாதான் யார் அழைப்படுது? இது மாதிரிதான் நம்ம கூட இருப்பவர்கள் அழைப்பு இல்லாமல் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? நிறைய பேர் அட்வைஸ் பண்ணலாம். ஆரம்ப காலத்துல நீங்க ஒரு சபையை வச்சிருங்க, உங்களுக்கு ஒரு சர்ச்சை கட்டி இடம் கொடுக்குறோம், நிறைய பேர் விசுவாசம் வர பிரேயர் பொருளில் உங்களுக்கு இடம் கொடுக்குறோம், நீங்கள் சபையை கட்டிங்க, சர்ச்சை கட்டிங்க, என்ன கொடுப்பானால் தேவனுடைய அழைப்பு கத்தோலிக்க திருச்சபை இருக்குதுல தெளிவாக ஆண்டு உணர்த்தினாலே அதெல்லாம் ஒரு நாட்டங்கள் போகும். ஒரு வீட்டுக்கு கூட காணிக்க கொடுப்பாங்க, காணிக்க வாங்குறதுமா காணிக்க கொடுக்க. ஒரு பேர் ரொம்ப கம்பல் பண்ணி ஏதாவது விசேஷமான காரியங்களில் கேட்போம், அவர் கொடுங்கன்னு சொல்லுவோம். ஒரு திருமணம் நடத்தி வச்சிருக்கோம், கஜாபுரி கலெக்ட் பண்ணோம். இப்போ யாருக்கு கலெக்ட் பண்ணாரு? அவருக்கு இறந்து போயிட்டாரு, அவருக்காக கலைப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் டிசைன் கொடுத்துருந்தோம். இது மாதிரி நேரத்தில் அவங்க ஒரு 75,000-80,000 கலைஞர் பேர் இருந்து சொல்கிறாரு. மனைவிக்கு ஒரு 80,000 கலெக்ட் பண்ணி இது மாதிரி காரியங்கள் செய்யும். பணத்தின் மேல் நாட்டம் என்பது இதன் வழியாக ஒரு வருமானத்தை ஈட்டி செய்ய வேண்டிய நிலையில் ஆண்டவர் வைக்கிறது வரைக்கும். எங்க ஊழியர் கூட கம்ஃபர்டபுளா செல்வதற்கு ஒரு கார், கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு ஒரு வீடு, வசதியாக வாழ்க்கையை ஆண்டு முடியும்னா காசுக்காக ஊழியர் இறங்கி வரவே அப்படி வந்தோம்னா எங்க நின்றுவோம்? ஒரு வருமானத்தோடைய மைண்ட் எல்லாம் அங்கேயே இருக்கும். அந்த காசு 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 நம்ம அலையவே கூடாது. பஞ்சம் வந்தது, குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை. மனைவி கூட்டிட்டு போயிட்டான் அரண்மனைக்கு. எப்படி இருக்க ஒரு கணவனுக்கு? அவர் பெரிய ராஜா இருந்து நிற்க முடியுமா? யார் இடர்பட்டாப்ப? ஆண்டவர் இடர்பட்டார். பார்வோனின் வீடுகளில் உள்ள எல்லாருக்கும் பாதைகள். எல்லாரும் என்ன ஆச்சு விசாரிச்சா, நீ அடுத்த ஒரு மனைவி உணர்ந்து வச்சிருக்கீங்க. ஐயோ அடுத்த மனைவி எனக்கு தெரியாது, அவன் சகோதரி தான் சொன்னா அப்படின்னு அவர்கள் சமாளிக்க. அவள் ஒரு வகையில் எனக்கு யாரு? அவள் ஒரு வகையில் எனக்கு இப்படி இருந்தாலும் ஒரு ஊழியத்துக்கு ஆரம்பிச்சா மாய்மாலமான ஒரு வாழ்க்கையில கூட வச்சிருக்க மாய்மாலமான அவருக்கு உலகத்தின் காரியங்கள் தான் தெரியும். போறேன்னு சொல்லலாம், போகாதான் சொல்லிருக்கோம்ல, அப்படின்னு சொன்னான். இப்பெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஈர்க்க வேண்டாம், திருப்பி போட வாங்க சொல்லிருக்காங்க. வேற சொன்னானா நல்ல ஆலோசனை கொடுத்தானா கடைசியா
ஆண்டவர் இடப்பட்டு வெளியே தஞ்சு வெயிட்டு போகணும் அப்படின்னு தோல்வி. ஒரு தேசத்துக்குள்ள போகிற ஊழியத்துக்கு ஆண்டவர் காணாமல் இருக்கிறது அங்கே இல்லாமல் எழுத்துக்கணும். அப்புறம் என்னாச்சு திரும்பி வாதிப்போம் 13:5 வாதிப்போம். ஆபிரகாமுடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. ஆண்டவர் பார்க்கிற என்னடா உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னேன், நடக்கலையே. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவரே ஒரு தீர்மானத்துக்கு இவன் லோத்தை விட்டு போகவே மாட்டான். அதனால ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. சண்டை வந்துச்சு, மேய்ப்பருக்கும் சண்டை வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தான் எப்படி இருந்தது? எகிப்து தேசத்தை போல். தெரியுதா யாரு எகிப்து கூட்டு போனதுன்னு? இப்ப சோதோம் போற வந்து நாங்க போறேங்க, சரி போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அப்ப லோத்து புரிஞ்சு போய் இனிமேல் தான் இவருடைய ஆண்டவரை வைத்த திட்டத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறார். இதுக்குள்ள என்ன நடந்தது? சோதோம் குமாரவை சோதோம் யாராவது அனுப்பிச்சு யார் லோத்தெல்லாம் யாரும் இருந்தாங்க? லோத்த ஒரு 5 ராஜாக்கள் வந்து என்ன பண்ணாங்க? முறியடித்து போட்டு எல்லாத்தையும் சிறைப்படுத்தி விட்டாங்க சோதோம் குமாரோட. இப்ப லோத் என்ன பண்றாரு? ஆபிரகாம் என்ன பண்றாரு? யாருக்கு அவரா இருப்பாங்க? லோத்தை லோத்து விட்டு போனாங்க. இவர் யாரும் விட்டு போல திருப்பி இவர் லோத்துக்காக 5 ராஜாக்கள் சண்டை போட்டாங்க. 300 பேர் வந்து முறியடிக்க முடியுமா? ஆனா ஆபிரகாம் முறியடிச்சார். எப்படி முறியடிச்சார்? யார் பண்ணது? லோத்து அவரை விட்டு போனாலும் இவருக்குள்ள இந்த லோத்தினோட வெளியே போகவே லோத்தை பற்றி கவலைப்பட்டார். லோத்தை பற்றி அதை கவலைப்படாத வரைக்கும் இவருடைய முழு ஆண்டவர் எதுக்காக கொண்டு வந்தாரா? இந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற யார் விடல? நான் ஆபிரகாம் விடல. அப்புறம் ஊழியத்துக்கு யார் தடையே விட? ஆபிரகாம் தான். இது மாதிரி நாமே தடையாது. ஆண்டவர் வேண்டாம் அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டு தள்ளிட்டு போயிட்டார். அவங்கள யாரை வந்தா எல்லாரையும் சரி பிடிச்சு போயிட்டான். அது மாதிரி இப்படி இருக்கிற 300 பேரை கூட்டு போய் 5 எல்லாரும் 5 ராஜாக்களையுமே எல்லா மக்களையும் விடுவிச்சு பெரிய ஆயிட்டாங்க. போன வேலை வேலை செஞ்ச வேலை இப்படித்தான் டைவர்ஷன்ஸ். கைகேஸ்ல போனப்ப டைவர்ஷன், இப்படி போ அப்படி போ அப்படி போ அப்படி டைவர்ஷன் ஆகி எங்க போறேன்னு தெரியாம கிடைச்சாச்சு. எங்கேயாவது லைட்டா லெப்டா திரும்பினா என்னாச்சு? திரும்பி இருந்த இடத்துக்கு திரும்பினாம அது மாதிரி ஆபிரகாமுடைய ஊழியத்தின் பாதை சுத்தி சுத்தி போய்கொண்டே இருந்தது. அடுத்து ஆண்டவர் சோதோம் குமாரவை அழிக்க போகிறேன்னு சொன்னார். சோதோம் குமாரனா அழிக்க சொன்னாரா? அப்ப என்ன பண்ணிக்கணும்? பேசாம ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆண்டவரே 50 நீதிமான்களை தான் அழிச்சிட்டீங்களோ? இல்ல அழிக்கணும். 40 நீதிமான்கள் தான் எண்ணிக்கை ஒரு 5 பேர் குறைஞ்சி 45 இருந்தா நோ, 30 இருந்தா ஆண்டவரே மன்னிச்சு, 20 இருந்தா ஒரு 10 இருந்தா அழிக்க மாட்டேன். தூதரை வச்சு போயிட்டேன். அப்புறம் 10 பேரோட ஊர்ல நல்லா இருக்கும். ஏன் அந்த ஊர்ல எல்லாம் என்ன பாவம் செஞ்சிருந்தாங்க? ஓரிடைச்சு, எல்லாம் ஓரிடைச்சு வைத்துலாம். அதனால ஆண்டவருக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்ற லோத்துக்காக ஆண்டவருக்கு விடப்போம். ஆனா ஆண்டவருக்கு விடப்போம். அவர் மனசு விட்டு யார் போக வேணும்? போகவே. அது போகாத வரைக்கும் ஆண்டவர் இவர் எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் காரியம் நடைபெறவே அதுக்கு பிள்ளை வந்துச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கேத்துராங்க பெண்ணை விவாகம் பண்ணினார். அவருடைய பிள்ளை வந்துச்சா? மறந்துச்சு. என்ன பண்ணாரு? செட்டி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணாரு? அப்பா இது யார் பார்த்தது? நம்ம சாராய பார்த்தோம். ஏன் வழியாக பிள்ளை என் மேல கேத்துரால் பிள்ளை இருந்துச்சு இல்லையா? என் அடிமைப்பு வழியாக ஒரு பிள்ளை ரெண்டு. இப்ப யார் கூட தொடங்கி யாரும் சேர்க்கிறாங்க? அழைப்பில்லாத தொடர்ந்து அழைப்பில்லாத ஆளை ஒன்றா சேர்த்து அழைப்பில்லாத ஆக்காரை கூட சேர்த்து
யாக்காருக்கு என்ன பண்ணுச்சு? இஸ்மாயில் பிறக்க முன்னாடி அவள் கர்ப்பமா இருக்கும் பொழுது யாரை அசட்டை பண்ணினா? உனக்கெல்லாம் பிள்ளை பத்து முடியல, இதெல்லாம் ஒரு பொம்பளையா பாருங்க கேட்கிறாள், பொம்பளை போய் பிள்ளைக்குதா நான் பிள்ளை கர்ப்பமா இருக்குன்னு கர்ப்பமா இருந்தா வேலைக்காரமையில இவனுக்கு வேலை செய்யற மாதிரி அடித்து தொடர்ந்து வரான். ஆகார பார்வத்தை சுத்தி அடைகிறப்ப ஆக்களுடைய தூதர் பார்த்து நீ போய் எஜமானிக்கு அடைக்கிற திருப்பி இங்க வந்து இருக்கிற. அப்ப ஆண்டவர் அழைப்பில்லாத லோகத்தோட கதை முடிஞ்சிச்சு ஒரு பக்கம். அடுத்து என்ன கதை ஆரம்பிச்சுப்ப? ஆகார் கதை. ஆகாருக்கு ஒரு பிள்ளை வந்து இன்னொரு கதை நினைச்சுப்ப இஸ்மவேல் ஒன்று. ஊழியத்தை இதற்காக கூட்டிட்டு போகாதே கூட காரியத்தினாலே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது? பஞ்சத்தை பார்க்கிறோம், எகிப்தியப்பட்ட அவமானங்களை பார்க்கிறோம், அடுத்ததாக லோத்துக்காக சண்டைப்பட காரியத்தை பார்த்தோம், லோத்துக்காக ஜெபமட காரியத்தை பார்த்தோம். அடுத்த என்ன பார்க்கிறோம்? ஆகாரோட அழைப்பில்லாத ஒரு பெண்ணோட உறவு கொண்டு திருப்பி ஒரு காரியத்தை யார் செய்வது? ஆகார். அப்புறமா தான் ஆண்டவர் நாடைய கர்ப்பத்தை திறக்கிறார். சாராளுடைய கர்ப்பத்தை திறக்கிறார். அது திறந்த பிறகு என்ன திருப்பி அப்புறம் என் பிள்ளை இஸ்மவேல் போயோட விளையாடுறதா அவளை அடிச்சு துரத்த திருப்பி விடா திரும்பிட்டோம். அப்பதான் ஆபிரகாம் யாரை கேட்கிறாரு? அது வரைக்கும் என்ன பண்ணல கேட்ட ஒரு மனைவி சொல்லபடி என்ன பண்ணு அவளை அடித்து வெளியே துரத்துவிட. அதுக்கப்புறம் தான் வம்சம் திருப்தியாகும் காரியங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஈசாக்கி வழியிட சொல்லி என்ன பண்ணாரு? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? சோதிக்கிறார். அழைப்பில்லாதவரோடு வாழ்க்கை நடத்திய ஆபிரகாமை பார்த்தார். முதல்ல யாரு? ஏராம். இரண்டாவது யாரு? லோத். மூணாவது நாலாவது இஸ்மவேல். லோத்துக்காக லோத்தை விட்டு போனாலும் லோத்தை விட்டு யாரு போகாம இருந்தா? இப்படித்தான் நம்முடைய ஊழியமாக பல நினைவுகள் பல காரியங்கள் ஊழியர்கள் கிடைக்கிற போது தேவன் எந்த திட்டத்திற்காக ஒரு ஊழியத்துக்கு அழைத்தாரோ அதை மறந்து போய் தேராகுமாக ஒரு இடத்துல வீடை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறார். லோத்தை பற்றி கவலைகள் இருக்கக்கூடாது, தேவனை பற்றிய கவலைகள் நமக்கு இருக்கணும். தேவனை பற்றிய கவலைகள் நமக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருந்தால் தேவன் எதற்காக ஊழியர்கள் மஞ்சள் வரும், மற்றிகள் வரும், நோய்கள் வரும், வியாதிகள் வரும். ஆனால் இந்த ஊழியத்துக்கு வந்து என்னத்தை சாதிச்சவங்க உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. அப்படித்தான் அவங்கதான் எனக்கு 75 வயசு நீங்க சொன்னீங்க, 99 வயசாச்சு, இனி எனக்கு பிள்ளை வேண்டும்னா அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ உன் கூட வேண்டாதான மாறினா இவ்வளவு பிரே பண்ண ஒரு ஆத்மா கூட வரமாட்டேங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வேண்டாதான கூட வச்சிருக்கேன்னு அர்த்தம். இவ்வளவு பிரே பண்ண எனக்கு செல்வை இருக்க மாட்டேங்கிறது என்ன அர்த்தம்? உன் கூட யார் இருக்கா? அழைப்பினார்கள். சகோதரியாக இருக்கலாம், உன் தாயாக இருக்கலாம், உன் தகப்பனாக இருக்கலாம், கண்டிப்பாக உன் கணவர் மனைவி இருக்க வேதம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. அழைப்பினார்களை உடன் அழைத்துக் கொண்டு ஊழியத்துக்கு செல்வதும் அழைப்பினாரோடு இருந்து நாம் ஒன்றாக உறவாடுவதும் தேவன் விரும்பாத ஒரு காரியம். யாத்திரையாகும் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திரையாகும் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனவே இப்போதே போ, இஸ்ரவேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். பைபிள் பாருங்க. நீ இஸ்ரவேலராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அனுப்புவேன் வா என்றார். அதே வார்த்தை கேட்டார். அதுல போட்டிருக்குல்ல வா என்று. மோசையை ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாங்க? ஆண்டவர். அப்புறம் ரொம்ப நேரம் மோசை ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு போக முடியாது, வைக்க முடியாது, பேச முடியாது, அது தெரியாது. 4:12 வாக்கியம் எடுத்தது. அதனால் நீ போ. இப்ப அதே ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்றாரு? என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? போய் கடை அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர்கள் எப்படி இருக்கணும்? ஊழியத்துக்கு வானைக்கு ஒழுங்கா வந்து என்ன சொல்றாங்க? என்ன பண்ணாரு? கொஞ்சம் தள்ளி விட்டுறாரு. பேசலா பக்கத்தில் கிடந்து உங்களை வான் சொல்லணுமா போட்டு சொல்லணுமா? என்ன சொன்னோம்? பேசிக்கிறோம். ஆண்டுதாய் இதோ ஒரு சகோதரன் ஆர்வம் வந்து கொண்டிருக்கார். அழைப்பு மோசேக்கா ஆரோனுக்கா?
யாருக்கு ஆர்வம் வேணும் கேட்டது? பேச தெரியாது ஆண்டவர் அவன் வந்து கொண்டு ஆண்டவர் சொல்லி வரல, ஏன் வந்துட்டு இருக்கான். அவனுக்கு வாய பேசுவான் போட்டு என்ன சொல்லணும் போது நீங்க என் கூட இருக்கீங்களே சொல்லணும்ல. இயேசு நீங்க ஆண்டோட ஊழியத்தை கிடைச்சிட்டா நான் படிக்கிறேன், நாலேஜ் படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, மேடை பேச தெரியாது, பாட தெரியாது, எல்லாம் தேவை. பாடத்துக்கு ஒருத்தர், பைபிள் வாசிக்கிறது ஒருத்தர், நோட்ஸ் ஒருத்தர், எல்லாம் தேவையே. யார் இல்லாத அவர் தான் அவர் அழைச்சார செய்ய வேண்டியது யார்? அழைப்பு உள்ளவர அனுப்புவார். ஆளுடைய தேவையில்லாத கூட்டிட்டு என்ன நடந்தது? ஆளுநை கூட்டி போனதுல 40 நாள் மேல போன அழைப்பு இருந்தா பண்ணிருப்பாரு. என்ன சொன்னார் அவரு? எப்ரேயர் 5 நாள் யாத்திரை 32 24 வரைக்கும் யாத்திரை விடுதலை பண்ண 32 24 பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழிச்சு தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கண்டுபிடி வந்தது என்றார். யார் கண்டுபிடி வந்தது? மக்கள் சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொல்லணும்? அதான் மோசே வருவார், ஆண்டவர் வழியோட சொல்லியிருப்பார். ஏன் சொல்ல முடியல அவருக்கு? அது என்ன? அழைப்பு இல்லை. உங்க கூட இருக்கவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் போயிட்டாங்க, அவ்வளோதான் இருக்கணும், தூரம் முடியும். என்ன பண்ணணும்? கூட இருக்கவங்க அடுத்த பொறுப்புல இருக்க என்ன பண்ணணும்? அழைப்பு இருந்த ஆள் என்ன பண்ணாங்க? அழைப்பு என்ன பண்ணாங்க? அப்பாடா சொல்ல விட்டுச்சு, வாரம் போயிட்டு வேலையை விட்டு வெட்டி விட்டு போய் உட்காந்துட்டு வேலை என்னாச்சு? அப்படிதானே? அப்ப என்ன பண்ணது? ஊழியர் என்ன பண்ணுவான்? அழைத்தவர் உண்மை உள்ள. ஆனால் என்ன சொல்ல? ஆரோனை போல ஒரு கனமான எபிரேயர் 5 நாள் இருக்கிறது. ஆரோனை போல கனமான ஒரு ஊழியத்தை பார்த்தீங்க. எபிரேயர் 5 நாள் மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது. அது என்ன ஊழியம்? தேவனால் ஊழியம் என்ன ஊழியம்? ஆசாரியோட கையிலே காலம் ஏற்படுத்துமா? என்ன ஊழியம்? குருவான ஊழியம். அந்த ஊழியத்தை பத்தி பேசுறப்ப இதை மிஸ் பண்ண விடாது. இது வழிநடத்துகிற ஒரு ஊழியம். மோசையோடு இருக்கிறது வழிநடத்துகிற ஒரு ஊழியம். அது ஆசாரி ஊழியம், குரு ஊழியம். அந்த ஊழியத்துக்கு எதுக்கு வித்தியாசம்? அது வழி நிறைவேற்றுவதற்கும் தேவத்தினாத்தை செல்வதற்கும் ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட்டவரு காரியம். ஆனால் வழிநடத்துகிற ஊழியம் யாருக்கும் இல்லை. அவர் அப்படி இருந்ததா கண்டுபிடிய பண்ணிருப்பாரா? எதிரவே செத்து போனா அன்னைக்கு. அதனால என்ன கிடைச்சியா? எத்தனை பேர் உயிர் போச்சு? 10 கட்டளை கலைவிட போடுது. ஆண்டு தூக்கி போட 10 பேர் அடைஞ்சு போச்சு. திருப்பி 40 நாள் உட்கார்ந்து மலையில வாழ்றது. திருப்பி ஆண்டு கோபத்தை விடாது. மோசமே ஜோபனா நிறைய பேர் செத்து போயிருப்பாரு. ஆரோடு மோசை எடுத்து தன்மலை அடின்னு கேட்கிறார். மோசே கோபப்படாது. ஆரோடு என்ன சொல்லிருக்கணும்? ஆண்டு கண்களை பார்த்து பேசுறதுக்கு மோசை சொல்லிருக்கணும். சொன்னாரா? அடிக்கிறவங்க பார்த்துருந்தாரா? கோல முடிக்கிறீங்களா? இது வரைக்கும் கோல முடிஞ்சு செகண்ட் எல்லாம் போட்டு விட்டாரு. பார்வனா வச்சு பேசுறாரு, மேல வச்சு பேசுறாருல, அங்க செஞ்சிருக்கா? ஏன் செய்யாது? அழைப்பு இல்லை. அதனால என்னாச்சு? மோசைக்கு என்னாச்சு கிடைச்சா? மோசை காணாத என்னாச்சு? இப்படி அழைப்பு இல்லாதவர்களை கூட வைத்துக் கொண்டிருந்தா இப்படித்தான் காணாத தெய்வத்திற்கு தன்னமையாக போயிடும். மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக இருக்கிறார். மிரியாம் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் மோசை கூட தான் பேசுவாரோ? எதுக்கு பேசுறா மிரியாம்? என்ன காரியத்தை பத்தி பேசுறா?
மோசே எத்தியோப்பிய பெண் ஒருவரை திருமணம் செய்தார். எத்தியோப்பிய பெண் ஒருவரை திருமணம், அது யாரும் பிடிக்கல. மிரியாம் உடனே மோசையை பற்றி தவறா பேச ஆரம்பிச்சார். ஆண்டவர் மோசையை பற்றி தான் பேசுவாரோ, என்னையும் ஆரோட கொண்டு பேச மாட்டார். யாருக்கு அழைப்பு கிடையாதுங்க, மிரியாம் கிடையாது, என்னாச்சு மிரியாம் என்னாச்சு, தொடுநோய் வந்துச்சு, காலேஜ் வெளியே. ஆரோனின் பெயர் ஜீவபத்திரத்திலிருந்து கானான் தேசத்துக்கு ஆரோன் போகவே. அப்ப மோசேயோடு ஆரோன் இருந்திருந்தாலும் ஆரோனுக்கு அந்த அழைப்பாங்க அழைப்பு ஆண்டவர் முதலியே உன்னையும் ஆரோனை அனுப்புறேன்னு சொல்லியிருப்பார். சொல்லல இது பேசுறதுனால மோசம் நானே நீங்க இருக்கீங்களாண்டே எனக்கு அது போயிட்டு போயிருக்கேன். போக ஆரோட போகப்பட வச்சு மோசையை காணாந்தேசத்துக்கு போகடாம பண்ணி மோசையை சகோதரியை சொல்லை உண்டாக்க சொல்லிருக்கோம்ல. மோசையை ஆண்டவர் சேர்ந்து விடுறாரு. இப்படியான பேசுறாரு, மிரியாமை கண்டிச்சிருக்கோம்ல, கண்டிக்கிறேன். ஆனால் என்னாச்சு, அவனும் போகல, மிரியாமுக்கு தண்டனை. இதெல்லாம் யாரால வந்தது, அழைப்பு இல்லாதவரை துணையாக அடுத்த வார்த்தைக்கும் 32-35 யாத்திரையாகும் 32-35. ஆரோன் செய்த கன்றுக்குட்டி மக்களால் உருவாக்கப்பட்டதால் ஆண்டவர் அவர்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார். இப்ப இவரு கண்டுபிடிய உண்டு பண்ணனால இவர் முடியாதுன்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. நீங்க ஊழியத்தை இப்படித்தான் ஆண்டவர் அழைப்பில்லாத பிள்ளை கூட வச்சுன்னு இப்படிதான் நடக்கும். என்ன பிரதர் நீங்க வந்து ஜோமண்டு குடிக்கணும் நடக்குது கூட யாருக்கா கூட்டத்துக்காக ஆளுநர் சேர்த்து போகிறார். அழைப்புள்ள ஒருத்தர் 2 பேர் தான் போதும். என் கூட இருக்கிறது யாரு, அவரை நம்பித்தான் போற முடியாது, கூட இருக்கிற நம்பி நாம போகல. அதுவே இந்த நாடகமாக நாம் ஆபிரகாமை தெளிவா பார்க்கணும், மோசையை நாம் தெளிவா பார்க்கணும், சிம்சோனை பார்க்கணும், யூதாசை பார்க்கணும், சாலமோனை பார்க்கணும். இப்படி வேதத்திலே இன்னும் பல பேரை நாம் என்னோட பார்க்கணும். ஆக்கிறது ஆபிரகாம் அழைப்பினார். ஆனா எனக்கு வந்து ஆபிரகாம் ஒரு அழைப்பு இருக்கா, மோசேக்கு ஒரு அழைப்பு இருக்கா, சிம்சோனுக்கு ஒரு அழைப்பு இருக்கா, யூதாசுக்கு ஒரு அழைப்பு இருக்கா, யாருக்கு ஒரு அழைப்பு இருக்கு, என் கூட நான் யாரை வைத்திருக்கிறேன். சாலமோனுக்கு ஒரு அழைப்பு இருந்தாலும் யாரை நான் கூட வைத்திருக்கிறேன் என்பது மிக முக்கியமானது. அழைப்புக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை, அழைப்பு இல்லாதவர்களை கூட வைத்துக் கொண்டு ஊழியம் செய்யவே கூடாது. வைத்தலாம். நான் தனியா என்ன பண்ணுவேன், நான் வாரிய பிள்ளை தனியா எப்படி என்ன பண்றேன், யாருக்கா கூட எனக்கு உதவிடும் எனக்கு என் பக்கம் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும், இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும். எனக்கு வெற்றி மாறி செல்வே தோல்வியில்லை நமக்கு வெற்றி மாறி செல்வோம். இது அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இது அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஒரு ஜெபப்பட தலைவர் வீட்டுக்கு அந்த பெண்ணை உயிர்ப்பிக்க போகுது. உயிர்ப்பிக்க கூட்டு போறாரு. யாரெல்லாம் கூட்டு போறாரு, தாய் தகப்பன் நம்மோடு வந்திருந்த. ஏன் அந்த வீட்டார கூட்டு போற, அதான் அழைப்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இப்படிதான் போறார். ஜெஸ்டபிலிட்டி ஜெபம் பண்ண போறார். 72 செகண்ட்ல கூட்டு போறாரா, 12 ஒரு அப்பத்தை கூட்டு போறாரு. அதுல 3 பேர் தான் கூட்டு போறாரு. அழைக்கப்பட்டவர் ஜெபம் பண்றதுக்காக ஒரு அழைக்க மறுரூபமாக போறார். எல்லாரும் கூட்டு போறாரா, எதுக்கு கூட்டு போறாரு, ஏன் கூட்டு போறாரு, 3 பேர் யாரு, நம்முடைய வாழ்க்கை எனக்கு அழைப்பு இருக்கு, எனக்கு அழைப்பு இருக்கு. ஆனா என் கூட இருக்கிறவங்க அழைப்பு இருக்கான்னு பார்த்து நான் என்ன அழைப்பு
ஆபிரகாமை பார்த்தோம். அழைப்பில்லாத யாரெல்லாம் கூட இருந்தது? முதல்ல தேராகு, இரண்டாவது லோத்து, ஆகாது, இஸ்மவேலால என்ன நடக்குது நீங்க நல்லா தெரியும். அடுத்து நான் பார்க்கிறோம், யாரை பார்க்கிறோம்? மோசையை பார்க்கிறோம். யார் கூட இருந்தது? சிம்சனை பார்க்கிறோம். யார் கூட இருந்தது? தெலேலா கூட இருந்தார். அப்ப யூதாசை பார்க்கிறோம். யார் கூட இருந்தது? அடப்பை. இன்னொரு யார்? சாலமோனை பார்த்தோம். யார் கூட இருந்தது? நீங்க என்னை பார்க்கிறேன். யாரை கூட இருக்கிறது? தேவன். அவர்தான்களா? இல்லையா? ரொம்ப சத்த கையெழுத்தினா அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அழைக்கப்பட்டவர்கள் 12 அப்போஸ்தலர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 3 பேர். அந்த 3 பேர்ல ஒரு ஆளை நம்ம ஆண்டு வச்சிருக்காரா? இளமைக்கு நம்ம ஆண்டு உயர்த்தி வைத்திருக்கிறதுனால் நாம் எப்படி அதற்கேற்ற மாதிரி நடந்துகள் என்று நிறைய உதாரணங்கள் ஆண்டு காட்டியிருக்காரு. அந்த உதாரணத்தை பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அதையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவரை நாம் யாராவது அழைப்பு இல்லாதவர்களை கூட வைத்திருந்தோம்னா அதனால நம்ம குடும்பத்தில் என்னதான் வரும்? அன்னைக்கு ஆபிரகாம் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், மோசே குடும்பத்தில் பிரச்சனைகள் வருஷம் மாறி வருது. இன்றைக்கு நம் குடும்பம் சந்தோஷமாக சமாதானமாக அவங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால் நாம் யாரை மட்டும்தான் கூட வச்சுக்கணும்? இயேசுவை மட்டும். நீ நம்ம பாடலியே பாட முடியாது. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்படின்னு அந்த வார்த்தையை தியானித்து என்னை அழைத்தவர் எதற்காக அழைத்திருக்கிறார் இந்த ஆண்டோட கேட்போமா? என்னை உண்டாக்கினவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் எதற்காக என்னை அழைத்தார்? நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளபடி ஆசிரியை ஓடுகிறேன் என்று பவுல் சொல்கிறாரே. இன்றைக்கு நம்மை அழைத்த தேவனுடைய அழைப்பு என்ன? ஆபிரகாமை ஒரு பெரிய இனத்தை உருவாக்கும்படி கானான் தேசத்துக்கு போகும்படி அழைத்தார். ஆனால் அவன் கூட வைத்திருந்ததால் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள். நீ வழியில் பெருகச் செய்வேன், நீ ஆஸ்வாதமா இருப்பாய், எத்தனையோ ஆஸ்வாதங்களை கொடுத்த பின்பு கூட அதை உணர்ந்து கொள்ளாமல் ஆபிரகாம் சென்றதனால் அந்த வாக்கு நிறைவேற 25 வருடமானது. ஈசாக்கு பிறப்பதற்காக காத்திருந்தான். 75 வயதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு அழைப்பு. அவன் அந்த குழந்தை செல்வத்தை பெறுவதற்கு 25 வருடம் காத்து. ஏனென்றால் அவன் ஆண்டவரை தன் கூட வைத்துக் கொள்ளாமல் உலக மனிதர்களை கூட வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? உலக போக்கில் நடக்கிறோமா என்று பார்க்கணும். மோசே ஆண்டவர் அழைப்பில் ஆர்வனை கூட வைத்துக் கொண்டதால் அன்றைக்கு சிலை வழிபாட்டு உயிர் வருகிறது. அதனால் மக்கள் நியாயமாக நோயினால் வதைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் அந்த சிலை வழிபாடு இருக்கிறதே, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே அப்படி பின்னால சாலமோன் தன்னுடைய அந்நிய பெண்களை உள்ளே வைத்ததால் சிலை வழிபாட்டுக்குள்ளானான். எப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலியாக ஆண்டு அழைத்தார் இஸ்ரேல் தேசத்துக்கு மீட்பு கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அவன் வேசியிடம் தெளினாளிடம் சென்று எல்லாவற்றையும் இழந்து போனானே. இன்றைக்கு நம்மை அழைத்தவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்டாக்கினவர் எதற்காக? அப்படி அவர்கிட்ட கேட்போமா? அந்த சாலமோன் பேசினானே, அன்றே பேசும் அடியவன் நான் கேட்கிறேன் என்று. இப்போது அவர்கிட்ட பேசுங்க. அப்படியே அன்று நீங்க எதற்காக என்னை அழைத்திருக்கிறீங்க?
எப்படிப்பட்ட பணியை நான் செய்ய வேண்டும் என்று அழைத்தீர்கள் என்று ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவர் பேசுறதுக்கு கேட்போம், செவி கொடுப்போம். எஜமானன் அவர்தான். அந்த எஜமானன் அவருடைய பணிக்காக நம்மை அழைத்திருக்கிறாரே, எப்படிப்பட்ட பணியை நம்ம மத்தியில் கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு செயல்படுவோமே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன் என்று அன்று பவுல் கேட்டான். சவுலாக இருந்தவனை ஆண்டவர் பவுலாக மாற்றி எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய வைத்தார். அவன் கேட்ட முதல் வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன் என்று. இன்றைக்கு மக்கள் கேட்போமா? ஆண்டவர், நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன், உன் பணியை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்போம். நம்மிடத்தில் ஏதாவது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு விரோதமாக எந்த காரியங்கள் இருந்தாலும், அது யூதாஸ் பணத்தை வைத்திருந்தால், பணத்தின் பின்னால் சென்றாலோ, உலகத்தின் பின்னால் சென்றாலோ, ஏதாவது இருந்தால் அப்படி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதிலிருந்து விலகி வர ஆண்டவர் வழிநடத்துறது மாதிரி ஒப்பு கொடுத்து சொல்லிப்போம். நம்ம சித்தம் செய்வதுதான் நம்முடைய முடிவாக நோக்கமாக இருக்க வேண்டுமே. அடிக்கடி நாம் இதை சொல்றோமே, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக யார் செய்வது? நாம் தானே செய்ய வேண்டும். அதற்காகத்தானே நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? இப்படிப்பட்ட ஊழியம். மோசே ஒவ்வொரு முறையும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டானே, அந்த மக்களை அழைத்து செல்லும்போது அவனோட கேட்டான், சிங்கர்கள் இருக்கிறதே நீ கையை நீட்டுனார். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு 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 தன் பணியை செய்தாரே. நாம் ஆண்டோட கேட்போம், என்ன பணியை நமக்காக ஆண்டு வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஊழியத்தை வைத்திருக்கிறார். வாலிபர்கள் மத்தியிலா, அல்லது மதர் திரேசா செய்தது போல திருவிளையாடல் மத்தியிலா, அந்த கத்தோலிக்க திருச்சபையில இருந்து நற்செய்தி எடுத்து சொல்லும் பணியா, எப்படிப்பட்ட பணியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அழைப்பில் நாம் நிலைத்திருந்தால்தான் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் நம்மை அழைப்பவர் உண்மையில்லாத அவர் நம்மை பிரசுத்தமாக்குவாரே. ஒவ்வொரு நாளும் ஆண்களை பேசுங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். என்ன அழைப்பு ஆண்களை ஷேர் பண்ணிக்கலாம். அந்த அழைப்பை ஆண்களை கேட்டு வெளிப்பாடு கொடுக்கணும் ஆண்களை கேட்போம். அது எஜமானை நோக்கி கேட்போமா? எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காக நான் வாழ்கிறேன்.
அழைத்தரே உன் சேவைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம் ஐயா. உமக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம். உயிர் வாழும் நாட்கள்லாம் உன் பணி செய்ய, உமக்காக ஓடிட எங்களை அழைத்தவரே, அந்த அழைத்த அழைப்பில் நாங்கள் நிலைத்திருந்து உமக்காக பணி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எப்படி நாங்கள் பணி செய்வோம் என்று இன்றைக்கு நாளில் கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அழைப்பில் இல்லாதவர்களை நாங்கள் கூட வைத்துக் கொள்ளக்கூடாது. அழைப்பில்லாத அப்பா மற்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை வெளிப்படுத்தினீரே. அதன்படி நாங்கள் அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்து அநேக ஆத்துமாக்களை அவனுடைய பாதையை கொண்டு வந்து சேர்க்க எங்களை என்பது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. யோசுவா சொன்னானே, நானும் என் வீட்டாருமோ என்றால் என் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று. நாங்கள் நம்முடைய ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அது கரங்களுக்குள் எங்களை காண்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பாடம் உற்சாகமா படுமா? எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டு பக்கம் கொண்டு போகலாம்? அந்த பாட்டு அவருக்கு என்னோட கூட ஆத்மாக்கள் எங்க கூட்டு போனோம்? அப்ப எனக்கு பரலோகம் நிச்சயம் இருக்கா இல்லையா? நிச்சயம். அப்ப பரலோகம் தான் என் சொந்த வீடு. பரலோகம் தான் இதெல்லாம் வாடகை வீடு. கொஞ்ச நாளைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் கையில இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கு. சந்தேகம் இருக்கு சில பேருக்கு. இல்லையா? ஏஞ்சல் இல்லைங்கிறான். இருக்கு. அந்த ரிட்டர்ன் டிக்கெட் டேட் யாருக்கு தெரியும்? மட்டும் தெரியும். போறதுல நம்ம என்ன செய்யணும்? பையனுக்கு வேண்டிய ஆயத்தங்களா நிறைய ஆத்மாக்கள் ஆண்டவரை கூட்டி செல்வோம். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் வாக்கு சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய மாதிரியாக கர்த்தர் பாரதியை வைத்துவிடு நீதிமன்றம் ஒருவரும் தள்ளாடுவார். தனிப்பட்ட வாக்கு சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்கிறவர், கர்த்தருடைய முகத்திலே பிரகாசிக்கக்கூடிய கிருபையை இருக்கிறவர், கர்த்தருடைய முகத்திலே பிரசன்னமாய் ஒரு சமாதானம் இருக்கிறவர். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரிசுத்த கர்த்தருக்கு அழைக்கப்பட்டவரும் அருகில் இருப்பவரும். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.